சேகர், ரொம்ப தேங்க்ஸ் சேகர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டதுக்காக என் கூட வந்து சாப்பிட்டுருக்க. அப்புறம் எங்க அம்மாவுக்கு வேற பார்சல் வாங்கி தந்திருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேகர். ஏகட ஜாமி, நமக்குள்ள இருக்கு தேங்க்ஸ் எல்லாம். நான் ரூமுக்கு போய் படுக்க போறேன். நீயும் பாத்து ரூமுக்கு போ ஜாமி. சரி சேகர். அந்த கேக் மட்டும் ஐஸ் கேக்கா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ல சேகர். ஏம்மா, சாப்பாடு பத்தியே நினைக்க முடியல ஜாமி. வயிறுலாம் ஒரு மாதிரி கடமுடான்னு இருக்கு. நான் போய் பாத்ரூம்ல தான் உட்கார போறேன்னு நினைக்கிறேன். You so funny சேகர். நானும் அதே தான் சாப்பிட்டேன். எனக்கு என்ன அப்படியா இருக்கு? சேகர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க வந்ததுல இருந்தே நான் சரியான சாப்பாடே சாப்பிடவே இல்லை. ஆனா இன்னைக்கு உன் கூட சூப்பரா சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சேகர். சரி சேகர், நான் ரூம் வரைக்கும் கூட வந்துருவேன். ஆனா உங்க அக்கா இருப்பாவ, அண்ணா ரவியில் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால தான் வர முடியல சேகர். சேகர், என்னைய போன்னு சொல்றா, ஆனா என்னால போகவே முடியல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சேகர். என்ன ஜாமி, இப்பவே சொன்னாதான் நல்லா இருக்கும் சேகர். நான் சாப்பிடும் போதே சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, சாப்பிடுற உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் அப்ப சொல்லல. இப்ப சொல்லட்டுமா சேகர்? அது வந்து என்னோட மனசுல சாமி, என்னால முடியல. ஏன் சேகர்? சாட்டதே ஒரு மாதிரி இருக்கு. நீ ரூமுக்கு போய் நம்ம தரம் பேசிடுவோம். சரி சேகர், நான் சொல்றத கேக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் பொறுமையும் நல்ல மூடும் இருக்கணும். அது இப்ப இல்ல, நான் தரவு சொல்றேன். அண்ணா கண்டிப்பா இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சொல்லியே தீர்வேன். சரி சேகர், பாய். நான் போயிட்டு வரேன். நீங்க என் கூட வந்து கொஞ்சமாவது சாப்பிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. தனியா போய் சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்களும் கூட வாங்களேன், சேர்ந்து சாப்பிடலாம். எங்க அம்மா மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு, சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அதான் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, கூட வாங்களேன். அண்ணா அண்ணி கூட ரூம்ல இருக்காங்க. அவங்களே எப்பயாதான் மீட் பண்ணி பேசுறாங்க. அவங்கள பிரிக்க முடியுமா? நீங்க சும்மா தானே இருக்கீங்க, வாங்க சேகர் மச்சான். ப்ளீஸ் சேகர் மச்சான், எனக்காக வாங்களேன். போங்க சேகர் மச்சான், நீங்க என்ன கேட்டாலும் செய்வீங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் கூட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன், இது கூட செய்ய மாட்டீங்க. பரவாயில்ல, சும்மா வந்து கம்பெனியாவது கொடுங்க. நான் ஒத்தையில போய் சாப்பிட போறேன்ல, அதுவும் இந்த டைம்ல. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் சேகர் மச்சான், கூட வாங்க. நீங்க சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல. ஓகே சேகர் மச்சான், வாங்க போலாம். நீங்க இருக்கா, நீங்க எது காசு வச்சிருக்கீங்களோ? சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட ரூபாயே இருக்கு. அதுலயும் இன்னைக்கு வாங்குறதுக்கு ரூபாயே இல்ல, வெறும்னே தண்ணியே தான் குடிச்சிட்டு படுக்கலான்னு இருக்கோம். நானும் என் பிள்ளையும் கண்ணு மணி பிள்ளை வெறும் வயிற்றுல படுக்க மாட்டா. அதனால அவளுக்கு தான் ஒரு காப்பி வாங்கி கொடுத்து படுக்க வைக்கலான்னு பாக்கேன். ரூபா நானே எடுத்துட்டு வரல சிலுப்பா, உனக்கே தெரியும்ல. தெரியும் மீன்காரக்கா, நம்ம எல்லாரும் சரோஜாக்காவை நம்பிதானே வந்தோம். ஆமா, நான் ரூபாயே எடுத்துட்டு வரையில. செல்லம்மாக்கா உங்ககிட்ட இருக்கா? என்கிட்டயும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் இருக்கு சில்பா, வேற ஒத்த பைசா இல்ல. என் மகனே எப்ப பார்த்தாலும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியான். ஒரு பிரெட்டை வாங்கி சாம வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்தோம், அவ்வளவுதான். கையில ரூபாயே இல்ல சில்பா. இருக்கதையும் வாங்கிட்டு கொடுத்துட்டா இருக்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப நானும் மகனும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு தான் படுக்கணுமா? கையில சுத்தமா ரூபாயே இல்ல. கிட்ட இருக்கான்னு கேட்டு பாரு. அவட்ட இருக்கிறதுக்கு வெறும் பண்ணையும் காப்பியும் தாங்க வாங்கி தரா. 5 ரூபா பண்ணதான் தின்னுட்டு கிடக்கும். அதுவாது கிடைக்கிறேன்னு சந்தோஷப்படு. சீக்கிரமா ஊருக்கு
பசியோட இருக்கா. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அம்மாக்கு எதுவுமே கொண்டு வரவே இல்லையே. அங்க வச்சு எனக்கு தோணவே இல்லை. சேகர்ட்ட கேட்டிருந்தா கூட ஏதாவது வாங்கி தந்திருப்பான். இப்ப என்ன செய்யறது? சரி, நாளைக்கு சேகர்ட்ட கேட்டு அம்மைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்போம். மீன்காரக்கா, நானும் கூட வரட்டுமா? நானே போய் காப்பியும் பீசி கேட்டா சாப்பிட போறேன். கையில ரூபா இருந்தா கூட வா. இல்லையே கைய மக வந்தாதான் கேட்டு பார்க்கணும். சரி சரி பாவம், மாவ வந்த பிறகு அவ கூட வா, நான் மட்டும் போயிட்டு வரேன். செல்லம்மா, நீ வாரியா? இல்ல மீன்காரக்கா, என் மகன் வந்தாதான் போகணும். என் மகனா அந்த மட்டை என்னன்னு இங்கே வெளியே போனாவே இன்னும் வரல. அவன் வந்த பிறகுதான் சாப்பிட போகணும். அப்படியே சரி, எல்லாரும் இங்கே இருந்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரி மீன்காரக்கா. எம்மா, என்னம்மா இவ்வளவு நேரம் எங்க போனா? எம்மா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது சாப்பாடா? என்ன சாப்பாடு? மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி. என்னது மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரியா? உங்க அம்மா எதுக்குமே ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு எப்படி ரூபா வந்துச்சு? என்னோட நண்பன் தந்தான். நண்பனா? யாரு? கருவாட்டு வாங்கிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாமிமா, நிஜமாலேவா சொல்லியா? மட்டன் பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கா? ஆமாமா, மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி, அப்புறம் ஒரு 1/2 kg கேக் இருக்கு. 1 kg ஆர்டர் பண்ணோம், அதுல பாதி கூட சாப்பிட முடியலையா, அதனால பாதி கேக் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸும் இருக்கு. இதெல்லாம் வாங்க ஏதுமா ரூபா? எம்மா, என்கிட்ட இந்த ரூபா இருக்கு, நான் வாங்கல. சேகர் தான் எனக்கு ட்ரீட் வச்சான். என்னது, சேகர் ட்ரீட் வச்சானா? கருவாடே, இதுக்கே டென்ஷன் ஆகாத, முழுசா கேளு. சாமி, என்னம்மா சொல்லியா? எம்மா, சேகருக்கு எனக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை. என்னது பிரச்சனையா? ஆமா பிசாண்டி, ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். அது உடனே சேகரே வந்து சால்வ் பண்ணிட்டான். நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததுக்காக சேகர் எனக்கு ட்ரீட் வச்சான். உனக்குமா? ஏ கருவாடே, என்ன கேள்வி இது? உனக்குமா எனக்குமான்னுட்டு? எனக்கு தான் வச்சிருக்கா, போதுமா? எம்மா, நானும் சேகரும் 1 கிலோ கேக் ஆர்டர் பண்ணி 2 பேரும் கட் பண்ணி அதை சாப்பிட்டோம் தெரியுமா? அதுவும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டோம். அப்படி போட அருவாள, அப்படியா? ஆமா பிசாண்டி, இதுல கேக் இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. செல்லமாண்டி, நீங்களும் கேக் எடுத்துக்கோங்க. எனக்கு பிரியாணி. சாரி செல்லமாண்டி, பிரியாணி உங்களுக்கு கிடையாது, எங்க அம்மைக்கு மட்டும்தான் இருக்கு. சிக்கன் தந்தூரி எங்க அம்மைக்கு மட்டும்தான் இருக்கு. உங்க கையில தான் காசு இருக்கலாம், நீங்க போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. பிசாண்டி, ஐ அம் வெரி சாரி. எங்க அம்மைக்கு மட்டும்தான் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சேகர் கிட்ட எல்லாருக்கும் வாங்கிட்டான்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க? சாரிதாமே, உங்க அம்மையே சாப்பிட்டேன். கேக் மட்டும் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. கருவாடு வேணாலும் எடுத்துக்கிடட்டும். ஒண்ணு வேண்டாம், அவளுக்கு வேண்டாமா, நீங்க 3 பேரும் சாப்பிடுங்க. எம்மா, இந்த கேக் இருக்கு, எல்லாருக்கும் கொடு. உனக்கு பிரியாணி தந்தூரியா இருக்கு, சாப்பிடு. சாமிமா, நீ சாப்பிட்டியா? எம்மா, நான் கேக்கு, ஐஸ்கிரீம், மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி, அப்புறம் நான், பரோட்டா, கூல் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே சாப்பிட்டேம்மா. அப்படியா? என்ன நானும் சேகரும் சேர்ந்து சாப்பிட்ட ஐட்டத்தை எல்லாத்தையும் சொல்றா? எப்படி இது நடந்துச்சு? சேகர் எனக்கு தானே ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா, இவளுக்கு எதுக்கு ட்ரீட் வச்சா? சேகர் ஏன் தான் அப்படி நடந்துக்கிறானே புரியல. 5 ரூபா பண்ணு கூட எனக்கு வழி இல்லையேன்னு நினைச்சேம்மா. மட்டன் பிரியாணியே வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு, பசியோட இருக்கல்ல. சரிம்மா. இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தது பத்தாதுன்னு அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கான். சேகரை போய் பார்த்து கேட்டே ஆகணும். எம்மா, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன். எங்கம்மா வர? கேக் சாப்பிட்டுட்டு போ. இல்ல இல்ல, நான் போயிட்டு வரேன். சிசாண்டி, அவ போயிட்டு வரட்டும், நீங்க சாப்பிடுங்க எல்லாரும். சரிம்மா. சேகர் மச்சான், என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம், நீயே சாப்பிடு. சும்மா சொல்லுங்க சேகர் மச்சான். அது எதுவும் வேண்டாங்கல்ல, ஏற்கனவே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. எனக்கு 1 kg கேக் வாங்கி அதை கட் பண்ணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஐயோ, என்ன பிரச்சனை எல்லாருக்கும்? இங்க வர எல்லாருக்குமே 1 கிலோ கேக் வாங்கி சாப்பிடணும்னு தோணுது. யாருக்கு தோணுச்சு? ஒண்ணுல்ல. சரி, அதை விடுங்க, வேற என்ன சாப்பிடலாம்? எனக்கு எதுவுமே வேண்டாம். சரி, ஓகே, நானே ஆர்டர் பண்றேன் உங்களுக்கும் சேர்த்து. நான் அங்கேயே வச்சு ஜோலியா கூட்டிட்டு வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேனே. மறுபடியும் கட்டாயப்படுத்தினா இருந்து போயிருவேன். சரி, ஓகே, நீங்க சாப்பிட வேண்டாம், சும்மா என் கூட கம்பெனி கொடுங்க. நான் சாப்பிட்டுட்டே இருக்கவே நீங்க எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? உங்களுக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்றேன். சும்மா பிளேட்டை வச்சு
இந்த ஹோட்டலை பத்தி விசாரிச்சேன். இங்க மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்குமா. சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சார், 3வது ரவுண்டு. சப்ளையர் அண்ணே, 2 மட்டன் பிரியாணி, 2 சிக்கன் தந்தூரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஆர்டர் பண்றேன். நீங்க கம்பெனி தாங்க. பரவாயில்ல, சும்மா இருங்க. அப்புறம் சேகர் மச்சான், அவங்களால சாப்பிடுற இன்ட்ரெஸ்டே போச்சு போங்க. சப்ளையர் அண்ணே, நான் சொன்னது மட்டும் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே மேடம். நான் ஐஸ்கிரீம், கேக்கு, பரோட்டா, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி நிறைய சாப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இந்த ஒரு டிஷ்லயே போதும் போதும்னு சொல்லிட்டீங்க. இதேதான் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, எப்படி இவ்வளவு சாப்பிடுற இன்னும் ஒல்லியாவே இருக்கேன்னு. நீங்களும் அவங்கள மாதிரியே சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆமா சேகர் மச்சான், உங்களுக்காக தான் மட்டன் பிரியாணியும் சிக்கன் தந்தூரியும் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். சேகர், எத்தனை பேர் கூட தான் இப்படி மட்டன் பிரியாணியும் சிக்கன் தந்தூரியும் சாப்பிடுவேன்? ஏன் சாப்பிட்டா என்ன? நீ வாய மூடு. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்மணி, அது வந்து பேசாத சேகர், நான் போறேன். கண்மணி, போனா போட்டோம், நம்ம சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். சேகர் மச்சான், நான் 2 ஆர்டர் பண்ணிட்டு வேஸ்டா போயிரும். சேகர் மச்சான், இவர் ஏன் இப்படி இருக்காரு? சிம்மி மா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. வாங்க வந்து உட்காருங்க. எப்படி எல்லாத்தையும் நானே சாப்பிடுறதுன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டீங்க, உட்காருங்க வாங்க. எதுக்கு நிறைய ஆர்டர் பண்ணனா? வேணுங்கறத சாப்பிட்டு வர வேண்டியதானே? மா, சேகர் மச்சான் இங்க தான் இருந்தாங்க. அதனால தான் 2 பிளேட் பிரியாணியும் 2 பிளேட் தந்தூரியும் ஆர்டர் பண்ணேன். அவங்க என்னடானா அவசரமா போயிட்டாங்க. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சேகரா? ஆமாமா, நம்ம சேகர் மச்சான். இங்க பாரு சிம்மி, நீ ரொம்ப அவங்க கூட எல்லாம் பேச்சு வார்த்தை வச்சுக்கிறாத சொல்லிட்டேன். நான் அங்கேயே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா, நம்ம சொந்தக்காரங்க தானே? சொந்தக்காரங்க தான், ரொம்ப பேச்சு வரவாடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சரிம்மா, வாங்க வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். என்ன ஆர்டர் பண்ணிருக்க? மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி. நல்ல மட்டன் குழம்பு, சோறு, கூட்டுன்னு இருந்தா நல்லா இருக்கும். இல்லையா ராத்திரிக்கு 2 சப்பாத்தி வேணா சாப்பிடலாம். இந்த பிரியாணில சாப்பிட்டா சீரணம் ஆகுமா? அம்மா, மார்னிங் ஃபுல்லா நல்லா சுத்தி பார்த்துருக்கோம்ல, அதனால நைட் இது சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆயிரும். ஒன்றும் செய்யாதுமா, உங்களால முடியலன்னா பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போய் என்ன பண்ண? அங்கதான் 2 பாட்டி இருக்காங்கல்ல, உங்களை சாப்பிட வச்சிடலாம். வாங்கம்மா, உட்காருங்க. சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.